ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோ என்னன்னா, எங்கள் வீட்டில் மாடு குட்டி போட்டிருக்கு. அதோட சீம்பால் எடுத்து நான் என்னென்ன டிஷ் பண்ண போகிறேன் அதுதான் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சீம்பாலில் எவ்வளோ டிஷ்ஷஸ் பண்ணலான்னு எனக்கே முதல்ல தெரியாது. சின்ன வயசில் எல்லாம் நான் இருக்கும்போது எங்கள் வீட்டில் பசு குட்டி போட்டோன்னா அந்த பாலை 7 நாள் வரைக்கும் தண்ணியில் தான் விடுவாங்க. அது காய்க்கிறதுக்கு பயன்படாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் சீம்பாலில் புட்டிங் பண்ணலாம் எப்படின்னு உள்ள மெத்தடு எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறமா தான் சில சீரியல்ஸில் எல்லாம் பார்க்கும்போது சீம்பால் எல்லாம் எடுத்து பக்கத்து வீட்டில் எல்லாம் கொடுப்பாங்க. மாடு குட்டி போடுற டைமு வேறு ஊரில் உள்ள வீடியோ எல்லாம் பார்க்கும்போது தான் தெரியும். அது அப்புறம் நமக்கு மொபைலில் ஏதாச்சும் வீடியோஸ் பார்த்து தான் அப்படி தான் இது யூஸ்ஃபுல் அப்படின்னு உள்ள காரியமே தெரியும். ஃபர்ஸ்ட் டைமாக நான் இன்றைக்கி தான் இதை புட்டிங் பண்ணலான்னு எடுத்ததுக்கப்புறமே எனக்கு டவுட்டு, இதில் புட்டிங் கரெக்டாக வருமா இல்லை வராதான்னு. அதனால கொஞ்சமாக இதுலன்ட்டு மில்க் எடுத்து மட்டும்தான் புட்டிங் பண்ண போகிறேன். இன்னும் கொஞ்சம் எடுத்து பால்கோவா மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தான் எடுத்து தனியாக எடுத்தேன். ஏன்னா இது வருதா இல்லையான்னு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு நான் ஒரு பாத்திரத்தில் சீம்பாலை அரிச்சு எடுத்து வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சீனி, ஏலக்காய், சுக்கு இதை 3ஐயும் அரைச்சி எடுத்து அது கூடவே மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன துண்டு கட்டி இல்லாத வரைக்கும் நல்லா அதை கரைச்சி எடுத்தால் மட்டும்தான் அது கரெக்டாக வரும். இல்லைன்னா சீனி எங்கேயாவது கட்டி பிடிச்சி கிடக்கும். அப்படி இதை கரெக்ட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஒன்றை போட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு குக் பண்ணி எடுத்துட்டேன். எடுக்கும்போது எப்படி வருமோன்னு நினச்சிட்டு எடுத்தேன். பார்த்தா செம ஷாக்கு, செம சூப்பராக வந்திருந்தது. அது சைடில் எல்லாம் சரித்து பார்த்தேன், அது கொட்டவே இல்லை. சூப்பராக ஒரு ஜெல்லி மாதிரியே அது வந்திருந்தது. பார்க்கவும் அப்படி தான் செம க்யூட்டு. சரி அப்படியே பார்த்துட்டு அதை சாப்பிடலான்னு ஒரு ஸ்பூன் எடுத்து அதை கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். அப்படியே அது நம்ம வாயில் போட்டதை மெல்ட் ஆகி போகிற அளவுக்கு செம சாஃப்டாக சூப்பராக இருந்து அதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னா அந்த ஏலக்காவோடையும் சுக்கோடையும் ஃப்ளேவர் சேர்ந்து செம சூப்பராக இருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ சூப்பராக வரும் அப்படின்னு. அல்டிமேட்டுன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு செம்மையாக இருந்து. கண்டிப்பாக இதே மாதிரி சீம்பால் இது வரைக்கும் ரெடி பண்ணிட்டு இல்லைன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக வரும் இது. ஏன்னா நான் ட்ரை பண்ணி இது கிளியர் ஆச்சு. இதுக்கு முன்னாடி எனக்குமே டவுட்டு தான், இது பால் எப்படி கட்டி ஆகும்னு. அதோட ரீசன் என்னன்னா, இதோட சீம்பாலில் நிறைய புரத சத்துக்கள் நிறைய இருக்கிறதுனால அந்த பால் கட்டி ஆகிரும். நார்மலாக பால் காய்கிற மாதிரி கொதிச்சு காய்ஞ்சி பொங்கி எல்லாம் வராது. இது சீக்கிரமாகவே கட்டி ஆயிரும். அடுத்து நான் இதில் என்ன டிஷ் பண்ணேன்னா, பாலை காய்ச்சி மில்க் கேக் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தான் காய்க்கிறதுக்காக பாலை எடுத்து வச்சேன். பாலை காய்க்க வச்சு கொஞ்சம் நேரத்துலேயே அது பால் தனியாக பிரிய ஆரம்பிச்சு. இதில் லெமன் எதுவுமே சேர்க்கவே இல்லை. பால் தனித்தனியாக இதாக ஆரம்பிச்சிடுச்சு. இதோட ரீசன் இதில் நிறையா புரதச்சத்து இருக்குது. அதனால தான் இது டக்குன்னு இதாகுது. நமக்கு பால் சேர்ந்து கிடைக்காது, தனித்தனியாக இது பிரிஞ்சிடும். தனியாக பால் தனியாக வந்துடும். அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதில் தண்ணி தனியாக பால் தனியாக கொஞ்சம் நேரம் கழிஞ்சு அது ஆயிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை நான் தனியாக இதை வடித்து எடுத்துட்டேன். தனியாக வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா இருந்ததை கொஞ்சம் நேரம் அதை அப்படியே தண்ணியெல்லாம் போகிற அளவுக்கு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா அது கூடவே இதை ஆட் பண்ணேன். கீயும் சுகரும் ஆட் பண்ணி ஏலக்காய் ஃப்ளேவருக்கு சேர்த்து அதை கிண்டி மிக்ஸ் பண்ணி சூப்பராக அதை ஒரு மில்க் கேக் மாதிரி ரெடி பண்ணி எடுத்தேன். அது சூப்பராக இருந்தது. எக்ஸாக்டாக மில்க் கேக்காக இல்லைனாலும் அது டேஸ்ட் வைஸு ரொம்ப நல்லா இருந்தது. இதே மாதிரி நம்ம பண்ணி சுகரெல்லாம் ஆட் பண்ணி மில்க் பவுடராக கூட இதை யூஸ் பண்ணலாம். மில்க் பவுடர் எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியாது, அதனால் எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது. அதனால் அந்த டைம் நான் அப்படி ட்ரை பண்ணலை. இதை ஒரு பால்கோவா மாதிரி ரெடி பண்ணி எடுத்தேன் சூப்பராக. இதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. உங்கள் வீட்டில் இதே மாதிரி பால் இருந்ததுன்னா வேஸ்ட் ஆகாமல் இப்படி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நானும் சாப்பிட்டுட்டு அதை ஒரு பவுலில் எடுத்து வீட்டில் எல்லாருக்குமே எடுத்து கொடுத்தேன். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது, சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. இப்படி செய்ய முடியும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சூப்பராக கிடச்சிது. ஏதோ உதிரியாக இருந்தது. மில்க் கேக்குனால் ஜாயின் ஆகிருக்கும், இது கொஞ்சம் உதிரியாக இருந்தது. பட் இது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. டேஸ்ட்டில் குறைய இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறமா அதை வச்சு என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் பால் எடுத்து நான் காய்க்க ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் நேரம் காய்ச்சதுமே இதே மாதிரி தனியாக திரிஞ்சு வந்துடுச்சு பால். இதில் லெமனோ வினிகரோ எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. தானாகவே அந்த பால் பிரிய ஆரம்பிச்சிடும். இதை வச்சு நான் பன்னீர் தான் எடுத்து பண்ண போடுறேன். அதுக்காக நிறைய பால் தான் எடுத்து வச்சுருக்கேன்.
இந்த பால் காய்ஞ்சி நல்லா திரிஞ்சு வரும்போது கரண்டி வச்சு அங்கோட்டும் இங்கோட்டும் நல்லா கிண்டி விட்டு கொடுக்கணும். அப்போ தான் சைடு தனியாக ஒதுங்கும், தண்ணி தனியாக, இது பிரிஞ்ச பால் தனியாக கரெக்டாக ஒதுங்கும். அப்படி நல்லா ஒதுங்கி நல்லா பால் ஒரு விதம் செட் ஆனதுக்கப்புறமா தண்ணி தனியாக ரொம்ப செப்பரேட் ஆனதுக்கப்புறமா அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும். அப்படி ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட நீட்டான ஒரு ஒயிட் கிளாத் இருந்ததுன்னா அதை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணலாம். இல்லைன்னா பெருசாக அரிப்பு மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை கூட யூஸ் பண்ணலாம். நான் ஒயிட் கிளாத் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் தான் இதை தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறேன். நான் அதை இன்னொரு பாத்திரம் மேலே கிளாத் வச்சு வடிகட்டி எடுத்துட்டேன். வடிகட்டும் போது கீழே இருக்க பாத்திரம் தண்ணி ஃபுல் ஆகிட்டு இது கூட ஜாயின் ஆகிட்டுன்னா அதை மாற்றிட்டு அடுத்த தண்ணி அதை அடுத்து வடிகட்ட பின்னும் கொஞ்சம் நேரம் வச்சு நல்லா வடிகட்டி எடுக்கணும். வடிகட்டினதுக்கப்புறமா இதை எடுத்து இந்த துணியை ஒரு கட்டு போடணும். சுற்றி நல்லா டைட்டாக இறக்கி புழிஞ்சு சூப்பராக ஒரு கட்டு போட்டு டைட்டாக அதிலோட தண்ணி ஒன்று கூட இல்லாத அளவுக்கு கீழே வர்றாத அளவுக்கு டைட் பண்ணி கட்டு போட்டு நான் ஒரு செம்பு மேலே அதை கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன். எக்ஸசைஸாக ஏதாவது வாட்டர் இருந்தால் வெளியே போட்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். நான் இதை கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே அதை வடிகட்டி எடுக்க ட்ரை பண்ணிட்டேன். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமாவும் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆனால் நான் அதை சூடோடையே அதை கிளியர் பண்ணி எடுத்துட்டேன். அதை இப்படி நிறைய நேரம் நான் ஒரு செம்பு மேலே தண்ணி வடிகிறதுக்காக வச்சுட்டு அப்புறமா நிறைய நேரம் கழிஞ்சு அதோட கெட்டை எடுத்து பார்க்க போகிறேன். அப்படி எடுத்து பார்க்கும்போது அது சூப்பராக ஃபில்டராக இருந்தது. உள்ளே சூப்பரான பன்னீர் ரெடியாக இருந்து பார்க்க சூப்பராக இருந்தது. நான் இந்த பன்னீரை இன்றைக்கே குக் பண்ண போகிறது கிடையாது. அதனால இதை நான் இந்த கிளாத்துலேருந்து தனியாக எடுத்து இன்னொரு டப்பாவில் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இதை பிரித்து நான் எடுத்து பார்க்க போகிறேன். ஆனால் ரொம்ப நம்ம அழுத்தி டைட்டாக ஒரு இதில் வச்சுருந்தா கண்டிப்பாக இந்த கேப் இல்லாமல் சூப்பராக கிடைக்கும். இது நம்ம ஓரளவு கையிலேயே பண்ணனால டைட் பண்ணுறதுக்கு வெயிட் எதுவும் வைக்காதனால ஓரளவு கேப் இருக்குது. கேப் இருந்தாலுமே இது கட் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப நல்லா தான் எனக்கு வந்துச்சு. கொஞ்சம் உதிரியாக பேலன்ஸ் எல்லாம் சூப்பராக கட்டாகி பீஸாக வந்தது. சீம்பாலில் பன்னீர் பண்ணுறது ஒரு ஈஸியான மெத்தடு. ஏன்னா லெமனும் தேவையில்லை, வினிகரும் தேவையில்லை, அல்லாமலே இதை ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி சீம்பால் இருக்கிற நாளில் நம்ம இதே மாதிரி பன்னீர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம எடுக்கலாம். நம்ம வெளியே வாங்கணும்னு உள்ள அவசியமும் கிடையாது. இந்த பால் நமக்கு வேஸ்ட்டாகவும் செய்யாது. ஒரு 7 நாள் வரைக்குமே பால் ரொம்ப கட்டியாக தான் இருக்கும். அந்த பாலை நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோன்னா எப்போ தேவைப்படுதோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த பால் நமக்கு வேஸ்ட்டாக தான் போயிடும். புட்டிங் எல்லாமே எப்போவுமே செய்து சாப்பிட முடியாது. ஸோ நான் இதை அன்னைக்கு தான் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இன்னொரு நாள் எனக்கு தேவைப்படும் போது சப்பாத்திக்கு இது வச்சு ஒரு கிரேவி பண்ணலாம் அப்படின்னு உள்ள இதில் அன்னைக்கு தான் இதை எடுத்து கட் பண்ணி நான் யூஸ் பண்ணி கிரேவி வச்சேன். கொஞ்சம் இடம் உடஞ்சி வந்தது, அதை கிரேவிக்காக யூஸ் பண்ணேன். கிரேவி சூப்பராக வந்தது. அந்த ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இருந்தது. சாப்பிடாக்க ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக அப்படி செமையாக இருந்தது. அப்புறம் கொஞ்சமாக இருந்ததை எல்லாம் கரெக்டாக வந்ததெல்லாம் எடுத்து ஃப்ரை பண்ணேன். எதுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம ஓன் நாட்டு சிக்கன் மசாலா க்ரியேட் பண்ணி போடலாம். நான் இன்ஸ்டண்ட்டு சிக்கன் மசாலா யூஸ் பண்ணி ஈஸியாக வேலை முடியட்டும்னு அப்படி போட்டு உப்பும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தேன். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ஃப்ரை பண்ண பீசஸை பார்க்குறதுக்கு அப்படியே கடையிலேருந்து வாங்கினதை அப்படி கட்டன் ஷேப்பில் இருக்கிறத அப்படியே கட் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ண மாதிரி இருந்தது. பார்க்கவே இந்த லுக்கு செம்ம சூப்பராக இருந்தது. அந்த ரோஸ்ட் ஆகுறதும் பார்க்குறதுக்கு செம்ம ஃபீலு. நம்மளாக இதை பண்ணணும்னு உள்ளது அளவுக்கு யோசிக்க அளவுக்கு அவ்வளோ சூப்பராக வந்திருந்து இந்த டிஷ்ஷை வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை சூப்பராக முடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலா கிரேவியும் பன்னீர் ஃப்ரையும் எடுத்து அது கூட பிளாக் காஃபியும் எடுத்து செம சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டேன். செம அல்டிமேட்டான ஒரு காம்போவோட பிரேக்ஃபாஸ்ட் செமையாக இருந்தது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க, செம சூப்பராக வரும். இந்த மாதிரி ஃபுட் ரிலேட்டட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு உள்ளதை கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி சூப்பரான ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாட்டா பை பை, டேக் கேர்.